வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நேயர் ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சிவன் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அனைத்து உயிர்களும் முக்தி பேர் அப்படிங்கிறத அடைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்குவோமே. அப்போ மொத்த பிரபஞ்சமும் அசையாமல் இருந்தால் இருள் மட்டும்தான் இருக்குமா? அப்பொழுது அசைவு இருந்தால் மறுபடியும் உயிர்கள் தோன்றுமா? இது ஒரு டைம் லூப் மாதிரி இருந்துகிட்டே இருக்கே, ஸோ இது நியாயமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்குறாரு. சரி, இது ஒரு ஹைப்போதட்டிக்கல் கொஸ்டினாக இருந்தாலும் கூட, ஒரு கற்பனைக்கு உண்டான ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட, அதுலேயும் ஒரு நியாயம் வேண்டாமா இல்லைங்களா? ஸோ சரி வச்சுக்குவோமே, தப்பு இல்லை. எல்லாமே முக்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல முக்தி பேருன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது இறை அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தது, அப்போவே உயிரும் இருந்தது, அந்த உயிர் கூட ஆணவங்கிற மலமும் இருந்தது. சரிங்களா? பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படிங்கிறாரு மூலர்பரான். அப்போ எல்லாமே இந்த இறை உயிர், அதற்கப்புறம் பதினா இறை, பசுனா நம்மளுடைய உயிர், அது கூட பாசம்ங்கிற அந்த ஒரு மலம் அப்படிங்கிறதும் கூட இருந்தது. அதுதான் ஆணவ மலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பிடிப்பு, பற்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருந்தது. இறைவனுக்கு அந்த பற்று அப்படிங்கக்கூடிய பிடிப்பு இல்லை. தன்னை சுற்றி எது இருந்தாலும் சரி, அதன் மீது பற்றற்று நிற்கக்கூடிய தன்மை இறைவன்கிட்ட இருந்தது. ஆனால் நம்மகிட்ட அப்படி இல்லை. அப்போது இந்த மலம்ங்கிறத இயற்கை சேர்த்துல நம்ம கூடவே இயற்கையாக இருந்ததுங்கிறத இதில் இருக்கக்கூடிய ஒரு புரிதல், அதில் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஒரு மலத்தினுடைய சேர்க்கையினால தான் நமக்கு இந்த பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டது. இப்போது யோக வாசிஷ்டம் போல் இருக்கக்கூடிய நூட்கள் எல்லாம் படிக்கும் பொழுது, இங்கே இருக்கக்கூடிய ஒரு காட்சி ரூபம் நாம் பிறப்புன்னு ஒன்று எடுத்ததாகவும், இந்த அண்டம் உலகு அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதாகவும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வெறும் கற்பனா ரூபம் அப்படின்னு தான், மற்றபடி இது உண்மை அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நான் இப்பொழுது இங்கே இருக்கிறேங்கிறது நம்ம இந்த உடலை மட்டும்தான் மையப்படுத்தி தான் சொல்லுவோம். இந்த உடல் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் செல்லுவதற்கு வேறு எந்த இடமுமே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமாவுமே இருப்போம். சரிங்களா? புரியுதா? அது அது எப்படி வாயில் சொல்ல முடியும்? எல்லாமாவுமே இருப்போம். இப்போ இந்த ஆன்மூலக பதிவுகளெல்லாம் பார்க்கும்பொழுது, முக்தி பேர் அடையாதவர்களுக்கு தான் அந்த நிலைன்னு நம்ம சொல்லக்கூடியதை தவிர, அந்த முக்தி பேர் அடைந்தவர்கள் எப்படி சொல்கிறோம்? அவங்க எல்லாமாவுமே மாறிடுறாங்க, இறையோடு கலந்துடுறாங்க அப்படிங்கிறோம். அப்போது பதி அணுகில் பசு பாசம் நிலாவேங்கிறாரு மூலர்பிரான். அப்போ அந்த இறையோடு சேரும் பொழுது அந்த நான் இருக்கிறேங்கிற அந்த தன்மையும் இல்லாமல் போயிடும். அதுதான் உண்மையான முக்தி பேர். அப்போ இந்த ஆன்மூலக பதிவு, அந்த உலகத்துக்கு போனேன், இந்த உலகத்துக்கு போகிறேன், நான் இப்படி இருந்தேன், அந்த பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை. இதற்கு பேர் தான் உண்மையாலுமே முக்தி பேருங்கிறது. அப்போது எண்ணத்தினால் உண்டான பிறப்பு எப்போ நிற்கும்? எண்ணம் நிற்கும் பொழுது நிற்கும். இந்த எண்ணத்தினால் எப்படி பிறப்பு தொடர்ந்து உருவாகுது? அந்த கரணம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? நம்மளுடைய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு சொல்லக்கூடியது. இந்த மனமானது எண்ணத்தை தூண்டுது. இந்த தூண்டக்கூடிய எண்ணமானது உணர்வுகளோடு சேருது. உணர்வுகளோடு சேரும்பொழுது எனக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வருது. தேவை அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது இந்த இடத்துல அந்த அகங்காரம், நான் என்ற ஆணவ மலம் கூடும் பொழுது அதை நோக்கி செல்லுவதற்குண்டான எண்ணம் ஏற்படுது. அதற்கு தேவைப்படக்கூடியதற்கு ஏற்றாற் போல் இந்த ஒரு சட்டை, அது நீங்கள் எந்த சட்டை வேணாலும் போட்டுக்கலாம். என்னது, செடி தாவர வகைகளோ, இல்லை கடல் வாழ் உயிரினங்களோ, மிருகங்களாவோ, இல்லை மனிதனாவோ, தேவராவோ, தெய்வமாவோ, என்ன சட்டை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தேவைக்கு ஏற்றாற் போல் ஒரு உடலை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த உயிர் அப்படிங்கிறது பிறக்குதுன்னு பார்க்குறோம். ஆனால் இது எல்லாமே வெறும் கற்பனை தான் அப்படிங்கிறாங்க. இங்கே இப்படி ஒரு அண்டமும் இல்லை, இப்படி ஒரு உலகமும் இல்லை, இங்கே நானும் இல்லை, நீங்களும் இல்லை. இதெல்லாம் வெறும் ஒரு கற்பனை காட்சி தான். இது ஆதியில் தோன்றுச்சு. இதுபோல் ஏகப்பட்ட உயிர்கள் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்களே, இதெல்லாம் ஒரு உயிர் தான். ஒரு அணுவும் ஒரு உயிர் தான். சரிங்களா? இப்போ ஏகப்பட்ட உயிர்கள் தோன்றியிருக்கு. இப்படி தோன்றின உயிர்கள் அந்தந்த இடத்தை தனக்கு ஏற்றாற் போல் தேர்ந்தெடுத்துக்கிடுச்சு. அதற்குன்னு ஏற்றாற் போல் ஒரு ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டு அதோட வேலையை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்குது. இது ஆதியில் எப்படி தோன்றுச்சுன்னு தெரியல. ஆனால் நம்ம இன்றைக்கி இப்படி இருக்கோம். ஏதோ ஒரு தோன்றுதல், அதனுடைய விளைவாக நம்ம இருக்கோம். இதுக்கு பின்னோக்கி நம்ம அப்படியே போயிட்டே இருக்கும்பொழுது எங்கே போய் நிற்கும்? அனாதிங்கன்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல போய் நிற்கும். இதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் நம்மளால் சொல்ல முடியாது, ஞானியர்கள்னால முடியும், நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் என்ன, ஏதாச்சும் ஒரு பிறப்பு தோன்றுச்சு, இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம். இவ்வளோ தான் நம்மளுக்கு இப்போதைக்கு புரிஞ்ச ஒரு புரிதல். சரிங்களா? இப்படி இருக்கும். இதெல்லாம் உணர்றோங்க, படிக்கிறோம், பிடிக்கிறோம், எல்லாம் பல பிறப்பு எடுக்கிறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே போதுண்டா சாமி அப்படின்னு டயர்ட் ஆயிடுறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? எல்லாத்துக்கும் சோர்ஸ் எங்கே? என்னுடைய எண்ணம். உணர்வுகளோடு கூடி இந்த எண்ணத்தினால தான் இத்தனை பிறப்புகளும் ஏற்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் தப்பிக்கிறதுக்கு? எண்ணமற்ற நிலைக்கு போ. அப்போது அது எப்படி பண்ணணும்? ஆத்ம விசாரணை செய். இதெல்லாம் மாயை அப்படிங்கிறது உணர்ந்துக்கோ. அப்போ பேசாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு உண்டான வழிப்பார். இருக்கும்பொழுது என்ன இருக்கும்? இந்த உடல் மீது இருக்கக்கூடிய பற்று நீங்கும் பொழுது இந்த கூட்டு மேலே அதுக்கப்புறம் அதுக்கு பிடிப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணும்? இதை விட்டு வெளியே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் அது சாவு கிடையாது. இதை விட்டு வெளியே வரும்.
வெளியே போய் அப்பவும் இந்த உடலோட பந்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். வெளியே போகும், எல்லாத்தையும் உணரும், பார்த்த உணர்ந்து திரும்பி இந்த கூட்டுக்குள்ளே வரும். இதுக்கு பேர் தான் துரிய நிலைன்னு சொல்லுவோம். போக வரன்னு நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே சரி இதுதானா, உணர்ந்துட்டேன்யா, பாடமாக படித்தது எல்லாத்தையுமே உணர்ந்துட்டேன்யா, போதும், இதுக்கு மேலே நமக்கு இங்கே வேலை இல்லை, நான் பெர்மனெண்ட்டாக விட்டுட்டு போயிட்டே இருக்கும். இப்போ எனக்கு எந்த உணர்வுமே எந்த ஞாபகமும் ஞாபகங்கள் இருக்கும். பிகாஸ் படைப்பு இறை அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையாகவே என்னன்னு சொல்லக்கூடியது சிற்சுரூபம் அப்படிங்கிற நம்ம கான்ஷியஸ்னஸ், ஹையஸ்ட் அவேர்னஸ் அப்படிங்கிறது தான் இறை அப்படிங்கிறது. அப்போ இவ்வளவு காலம் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களினுடைய அந்த அறிவு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஆனால் அது மீது பற்றோ பிடிப்போ இருக்காது. அப்போ இறை அப்படிங்கிறது சிற்சுரூபமாக அறிவினுடைய உயர்நிலை அறிவினுடைய வெளிப்பாடாக தான் இறை அப்படிங்கிறது இருக்குது. இப்போது எனக்கும் அது இருக்குது, ஆனால் அது மீது எனக்கு பற்றும் பிடிப்பும் இல்லை. பற்றும் பிடிப்பும் இல்லைங்கும் பொழுது அங்கே எனக்கு என்னமோ உணர்வோ இல்லை. இப்போ நீங்கள் உங்களுடைய நிலை என்னன்னு சொல்லுவீங்க? உங்களுடைய நிலையை ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் அந்த உயர்ந்த ஒரு விழிப்பு நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லிக்கலாம். அந்த உயர் விழிப்பு நிலைங்கிறது என்ன? அதுதான் இறை. அப்போ நீங்கள் என்ன ஆகுறீங்க? நீங்கள் இறையோடு கலந்துடுறீங்க. இப்போ நான் இறையோடு கலந்துட்டேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு நெருப்பு, இங்கே ஒரு நெருப்பு இருக்குது, இன்னொரு சின்ன இதிலேருந்தே ஒரு குச்சி பிச்சை எடுக்கிறேன், இது ஒரு பெரிய நெருப்பாக இருக்குது, இது சின்ன நெருப்பாக இருக்குது. இப்போ இது வேறு நெருப்பு, இது வேறு நெருப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா? இதை ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா இந்த நெருப்பு இங்கே தான் போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லுவீங்களா? ஒரு சொம்பில் தண்ணி ஊற்றுறீங்க, இந்த ஊற்றுன இந்த சின்ன தண்ணி இந்த சொம்பில் இந்த பகுதியில் தான் இருக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதுபோல் நாம் இறையோடு கலந்துருக்கும் போது நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பேர் தான் முக்தி நிலை அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் பிறவா நெறி அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன, அவங்க வரவே மாட்டாங்க. அவங்க எல்லாம் உணர்ந்த ஒரு காரணத்தினால இதெல்லாம் நிலையற்றது, வெறும் கற்பனை தானா? ஆதியில் எங்கூட அந்த மலச்சேர்க்கை அப்படிங்கிறது இருந்த காரணத்தினால வந்துட்டேன், தப்பிச்சிட்டேன், இந்த அண்டம் முழுக்க என்னங்கிறத உணர்ந்துட்டேன். இதுக்கு மேலே இங்கே எனக்கு ஒரு வேலையும் இல்லை. எங்கே போனாலும் வெறும் ஒரு காட்சி ரூபம் தான். இது உண்மை அப்படிங்கிறதுல இருந்து மாறி அழியக்கூடியது தான். இது மேலே எனக்கு பற்று பிடிப்புன்னு இல்லையே. அந்த ஒரு நிலை, அசையாத ஒரு நிலைக்கு போகும்போது அவங்க பாட்டுக்கு பேசாமல் ஆயிடுறாங்க. இதுதான் முக்தி பேருங்கிறது. சரிங்களா? இந்த நிலை யார் ஒருவர் எய்துகிறாரோ அவருக்கு இங்கே என்ன வேறு வேலை? ஒரு வேலையுமே இல்லையே. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா, சரி எல்லாருமே முக்தி பேர் அடைஞ்சிட்டோங்க, எல்லா உயிர் படைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான அனைத்துமே முக்தி பேருக்கு போயிடுச்சு. உங்களுடைய ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினுக்கே வருமே, போயிடுச்சு. முக்தி பேருங்கிற என்னங்கிறதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் சொல்லியிருக்கேன். இந்த புரிதல் வந்துடுச்சுன்னா திருப்பி அந்த இடத்துல அசைவுன்னு ஒன்று ஏற்படுமா? ஏற்படாது. அவ்வளோதான், போனது தான், திருப்பி ஏற்படாது. அப்போ ஆதி அசைவு எப்படி ஏற்பட்டது தெரியாது. அது எப்படியோ ஏற்பட்டுருச்சு, அப்படிதான் சொல்ல, வேறு ஒன்றும் சொல்லக்கூடியது. அது அனாதி. அப்போவே இருந்து எப்படி தான் வந்தது, சிந்திச்சு பார்த்தேன், இருந்தது, அவ்வளோதான் சொல்ல முடியும். எப்படி வந்ததுன்னு தெரியல இல்லையா? அது ஏற்பட்டதுலேருந்து மாற்றம் ஏற்பட்டது, திருப்பியும் மாற்றத்தை உணர்ந்து மேலே போகும்போது முக்தி பேர் போயிட்டான். அதே பொருள் திருப்பி அசையாது. ஏன்? தேவையில்லைங்க. சாமி கழுத்தை பிடிச்செல்லாம் வெளியெல்லாம் தள்ளாதுங்க. சரிங்க? அந்த நிலை ஏற்படாது. அப்போ பேசாமல் இருக்கும். அப்போ என்ன இருக்கும்? அங்கே எதுவுமே இருக்காது, பேசாமல் இருக்கும். அந்த இடம் அது இருட்டுன்னு சொல்ல முடியாதுங்க. பேருக்கு சொல்லிக்கலாம், அதை பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா இருட்டுன்னு சொல்லிக்கலாம். கண்ணு முன்னே என்ன எனக்கு ஒன்றும் தெரியல, அதனால இருட்டாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். அது இருட்டு இல்லை. அது கண்கொண்டு பார்வையால் பார்க்காத அந்த புலன் உணர்வினால் பார்ப்பதனால் நமக்கு இருட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த முக்தி பேர் அடைந்தவர் அதுதான் இருப்பதிலேயே அதிகப்படியான விழிப்பு நிலையில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. காணாமல் காணுவதும், சரிங்களா, சாகாமல் சாகுவதுங்கிற இந்த வார்த்தையெல்லாம் தூங்காமல் தூங்க இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. புலனால் நம்ம புலன்களுடைய செயல்பாடு நின்றோம். ஆனால் அந்த புலன் என்னென்னலாம் செஞ்சதோ அது எல்லாத்தையும் நம்மளால் உணர முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது தான் அந்த ஒரு நிலைங்கிறது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் எல்லாமே இருப்பீங்க. அது இருட்டுன்னெல்லாம் சொல்ல முடியாது நம்மளால். நீங்கள் எல்லாமாவும் இருப்பீங்க, அப்படியே இருப்பீங்க. அந்த இடம் சாஸ்வதமாக அப்படியே அமைதியாக இருக்கும். இது டைம் லூப்பெல்லாம் கிடையாது. அது எப்படி இருக்கும்? ஒன்றும் இருக்காது, அந்த இடத்துல இருக்கும், அப்படி இருக்கும், அவ்வளோதான். இதுபோல் இடங்களும் உண்டுங்கிறார் மூடர்வரான். அவருடைய கருக்கடை வைத்தியம் 600ங்கிற நூல் பார்த்தீங்கன்னா, நான் இளம் சித்தாக இருக்கும் பொழுது குளிகை கொண்டு 1008 அண்டங்களையும் சுற்றி பார்க்க போனேன் அப்படிங்கிறார். ஒரு அண்டம் உருவாகவே இல்லை, அங்கே என்ன இருக்குது, அங்கே ஒன்றும் இல்லைங்கிறார். அங்கே இன்னும் எதுவுமே ஆகலை, ஒன்றுமே இல்லைங்கிறார். அப்படியே அந்த அண்டங்கிறது அந்த அண்டத்தில் ஒன்றுமே உண்டாகலை. இப்போது இதுபோல் நிறைய அண்டங்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஒரு சம் டெஃபினைட் பவுண்ட்ரின்னு ஒன்று இருக்குது. இதுபோல் இருக்கக்கூடிய அனைத்து அண்டங்களையும் தன்னகத்தே கொண்டது தான் இறைங்கிறது. அண்டத்துக்கு ஈடு இணையே எல்லையே வைக்க முடியாதுன்னா அதுக்கே ஒரு எல்லை இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது அந்த அத்தனை அண்டத்தையும் தன்னகத்தை கொண்டது இறைங்கிறது. நீங்கள் அதோடு போய் கலந்துட்டீங்க. உங்களுக்கு வேறு என்ன வேலை இங்கே திருப்பியும்? நீங்கள் இறையோடவே மாட்டீங்க. அப்போ நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் ஆகிட்டீங்க. நீங்கள் திருப்பி இங்கே இது நான் திருப்பியும் மனுஷனாக போகிறேன், பையனாக போகிறேன், பிள்ளையாக போகிறேன், அழியாக போகிறேன், நாயாக போகிறேன், பேயாக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? இல்லையே. இன்றைக்கி ஒரு நாள் புரியாமல் வந்துட்டோம், புரிஞ்சிருச்சு, இனி ஏன் வர போகிறேன்?
வரமாட்டேன் இல்லைங்களா? இதுபோல் பிறப்பு ஏற்பட்ட மேனிக்கு அந்த அந்த உருவம் கொள்ளுவதற்கு முன்னதாகவே உணர்ந்து தப்பித்த ஆன்மாக்கள் நிறைய உண்டுங்கிறார் வசிஷ்டர் தன்னுடைய யோக வாசிஷ்டத்தில். எல்லாருமே பிறப்புக்கு உட்படணும்னு அவசியம் கிடையாது. அந்த நிலை அந்த அந்த கரணம் கூடும் பொழுதே அந்த அகம்பம் நான் ஏதோ தப்பு பண்ணுறேன்னா அந்த இடத்துல ஆத்ம விசாரணை, அங்கேயே ஆத்ம விசாரணை செஞ்சு தப்பிச்ச ஆன்மாக்கள் நிறைய பேர் உண்டுங்கிறாங்க. ஒரே பிறப்பில் தப்பித்த ஆன்மாக்கள் நிறைய பேர் உண்டுங்கிறார். பல லட்சம் வருஷம் பிறந்தும் தப்பிக்க முடியாத ஆன்மாக்களும் உண்டுங்கிறார். ஸோ எல்லா நிலைகள்லையுமே உண்டு. இருந்தாலும் உங்களுடைய ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோன்னா எல்லாமே போய் சேர்ந்துட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன, மறுபடியும் ஏதாவது ஒரு அசைவு ஏற்பட ஏதாவது ஒரு ஒரு அந்த அசைவின்பால் என்ன நிகழ்வு நடக்குதோ அது நடக்கும், அவ்வளோதான். சரி, நான் சொல்லி நான் அந்த கான்ஷியஸ்னஸில் அப்போ என்னை மறக்கடிச்சு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பயம் நமக்கு இருக்கிறது இல்லைங்களா? அப்போ என்னை மறக்கடிச்சு திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்கன்னா முக்தி பேர் அடைஞ்சதுக்கப்புறம் அது நடக்காது அப்படிங்கிறதுல ஊர்ஜிதமாக இருங்க. ஏன்னா எல்லா பெரியவர்களும் சொல்லது, நானும் போகலை நீங்களும் போகல. அப்போ நமக்கு யார் ஒரே என்ன சொல்கிறது, பேக்கப்புக்கு யார் இருக்கா? பெரியவர்கள் உண்டு. முக்தி பேர் அடைந்தவர்கள் மீண்டு வருவதில்லை. அதுக்கு பேர், அதனால தான் அதுக்கு பேர் மீண்டு வாரா நெறி. அதனால தான் அதுக்கு பேர். ஸோ அதனால் திருப்பி வரமாட்டீங்கிறதுல சந்தோஷமாக இருங்க. ஸோ அதனால் முக்தி பேர் அடையிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ரைட். ஸோ இதை இன்றைக்கு உண்டான கேள்வியும் அதற்குண்டான பதிலும் பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு கேள்வியும் அதற்கு உண்டான பதிலில் சந்திப்போம். வேறு ஏதாவது இல்லை சுவாரஸ்யமான செய்தி இருந்தால் அதையும் சந்திப்போம். ஸோ அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல பண்ணி நன்றி.